ஹாய் எவ்ரிவான். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான அறிக்கைகள் வெளியாக தயாராகியுள்ள நிலையில் பிரதானமாக 18 பேரின் பெயர்கள் வெளியிடப்படும். அதிலும் முக்கியமான 2 முஸ்லிம்களின் பெயர்களும் இதிலே வெளியிடப்படும் என கனடாவிலிருந்து அய்யூப் அஸ்மின் அவர்கள் கூறியுள்ளார்கள். அதே போன்று ஜமியத் உலமா சபையின் தலைவர் ரிஷ்வி முஃப்தி 10,000 உலமாக்களையும் தொடர்பு படுத்தி இவர் பேசியுள்ளார். எனவே ஈஸ்டர் தாக்குதலின் உண்மை முகங்கள் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படுமா? ரிஷ்வி முஃப்தியையும் இதனுடன் இணைப்பதற்கான காரணம் என்ன? அய்யூப் அஸ்மின் எந்த அஜெண்டாவின் அடிப்படையில் இயங்குகின்றார்? பிள்ளையானும் ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்பு பட்டவர் என கூறப்பட்ட நிலையில் பிள்ளையான் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலிலும் வைக்கப்பட்ட நிலையில் அவரை பார்ப்பதற்கும் மிக முக்கியமானவர்கள் போட்டி போடுகின்றனர். இதற்கான காரணமும் என்ன? இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். இலங்கையில் தற்பொழுது மிக பெரும் பேசு பொருளாக மாறியுள்ளது ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விடயங்கள். ஈஸ்டர் தாக்குதலுடன் யார் யார் தொடர்பு பட்டுள்ளனர் என்பதை தற்போது மீண்டும் 6 வருடங்களின் பின்னரும் பேசு பொருளாக மாறியுள்ளது. தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிடும் பொழுது ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு முன்னர் இதனுடன் தொடர்பு பட்டவர்களை வெளிக்கொணர்வோம் என கூறியிருந்தார். இந்த நிலையில் இலங்கையை சேர்ந்த தற்பொழுது கனடாவில் வசித்து வரும் அய்யூப் அஸ்மின் என்பவர் பல கருத்துக்களையும் கூறியுள்ளார். என்றாலும் இவர் யாரின் அஜெண்டாவின் அடிப்படையில் இயங்குகின்றார் என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளது. அதிலே நீண்ட காலமாக ஜமியத் உலமா சபையின் தலைவராக ரிஷ்வி முஃப்தி எவ்வாறு செயற்படுகின்றார், அவருக்கும் இந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கும் என்ன தொடர்பு என்ற கேள்வியையும் இவர் எழுப்பியிருந்தார். 10,000 உலமாக்கள் ஜமியத் உலமா சபையின் கீழ் பதிவு செய்யப்பட்டு இயங்கும் நிலையில் இவர்களையும் இணைத்து இவருடைய கருத்தாடல்கள் காணப்படுகின்றது. எனவே நீண்ட நாட்களாக ஜமியத் உலமா சபையின் தலைவராக ரிஷ்வி முஃப்தி இயங்கும் நிலையில் அது தொடர்பான சில விமர்சன பார்வைகள் இருந்தாலும் அதற்கும் ஈஸ்டர் தாக்குதலுக்கும் எந்த விதமான தொடர்புகளும் கிடையாது. என்றாலும் முஸ்லிம் சமூகத்தின் தலைமையையும் இவர்கள் ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்பு படுத்தி பேசுவதன் ஊடாக மீண்டும் முஸ்லிம்களுக்கு எதிரான இனவாத செயற்பாடுகளை தூண்டும் செயற்பாடாகவே அய்யூப் அஸ்மின் அவர்களின் பேச்சு காணப்படுகின்றது. இவர்களிடம் ஆதாரம் காணப்படுமாக இருந்தால் நேரடியான முறையில் இலங்கையிலே இவர்கள் ஆதாரங்களை போலீசிலே சமர்ப்பிக்க முடியும், நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்க முடியும். நாட்டிற்கு வந்து சமர்ப்பிக்க முடியாத நிலை காணப்படுமாக இருந்தால் இவ்வாறானவர்கள் போலீஸ் இணையதளம் ஊடாகவும் இவர்களின் முறைப்பாடுகளை இவர்களின் ஆதாரங்களை சமர்ப்பிக்க முடியும். என்றாலும் 6 வருடங்கள் காத்திருந்ததன் பின்னர் இந்த சூழ்நிலையில் இவர்கள் ஏன் இவ்வாறு பேசுகின்றார்கள் என்ற கேள்வியும் எழும்பியுள்ளது. எனவே அரசியல் அஜெண்டாவின் அடிப்படையில் இயங்கக்கூடியவர்களாக இவர் இருக்கின்றாரா என்ற கேள்வி அனைவர் மத்தியிலும் காணப்படுகின்றது. மீண்டும் முஸ்லிம் சமூகத்திலும் அதே போன்று இலங்கை மக்களிடமும் இனவாதத்தை தூண்டும் செயற்பாடாக, பிரிவினையை தூண்டும் செயற்பாடாகவே இவர்களின் கருத்தாடல்கள் காணப்படுகின்றது. எனவே ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்பு பட்ட உண்மையான குற்றவாளிகளை மறைக்கும் செயற்பாடாகவே இவருடைய செயற்பாடும் காணப்படுகின்றது. பஷீர் ஷேகுதாவுதையும் இணைத்து இவருடைய கருத்தாடல்கள் காணப்பட்டது. இன்னொரு முன்னாள் அமைச்சர் ஒருவரும் இதனுடன் தொடர்பு பட்டவர் என கூறுகின்றார். எனவே இந்த பெயர்களையும் தெளிவான முறையில் கூற முடியும், ஆதாரங்களையும் சமர்ப்பிக்க முடியும். அதன் அடிப்படையில் இலங்கை அரசும் சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும். ஏன் இவ்வாறு பிழையான பொய்யான தகவல்களை மாத்திரம் இவர்கள் பேசுகின்றார்கள் என்ற கேள்வியை எழும்பியுள்ளது. இந்த நிலையில் பிள்ளையான் கைது செய்யப்பட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டுள்ளார். எனவே பிள்ளையானுக்கும் ஈஸ்டர் தாக்குதலுக்கும் தொடர்புகள் காணப்படுவதாக பல மட்டங்களிலும் பேசப்பட்டிருந்தது, தற்பொழுதும் பேசப்படுகின்றது. அதற்கான விசாரணைகளும் நடைபெறும் என கூறப்படுகின்றது. என்றாலும் பிள்ளையானை பார்ப்பதற்காகவும் இலங்கையின் முக்கியமான அரசியல்வாதிகள், அதிலும் ரணில் விக்ரமசிங்க உட்பட பலரும் முயற்சி செய்து வருகின்றனர். ரணில் விக்ரமசிங்கவின் கோரிக்கையும் நிராகரிக்கப்பட்டிருந்தது. பிள்ளையானை உதயன் கம்பம்பில சந்தித்திருந்தார். உதயன் கம்பம்பில குறிப்பிடும் பொழுது பிள்ளையான் ஒரு அப்பாவியை போன்று குறிப்பிட்டிருந்தார். என்றாலும் பிள்ளையான்
விடுதலை புலிகளில் இயக்கத்திலிருந்து விலகியதன் பின்னர் பல குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டவர். இந்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டு சிறைக்கும் சென்றவர். அதே போன்று விசாரணைகள் நடாத்தப்படாத பல குற்றச்சாட்டுகள் இவர் பின்னால் காணப்படுகின்றது. பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குறிப்பிடும் பொழுது பிள்ளையானிற்கு ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்பு காணப்படுகின்றது என கூறியிருந்தார். எனவே இந்தியா, இலங்கையின் அரசியல், இலங்கையின் புலனாய்வு துறை, அதே போன்று இலங்கையின் அரசியல்வாதிகள், ராஜபக்ச குடும்பம் மிக பெரும் நெட்வொர்க் ஒன்று இதன் பின்னால் இயங்கியுள்ளதாக கூறப்படுகின்றது. எனவே இதன் உண்மை தன்மைகளை, ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்பு பட்டவர்களை இந்த அரசாங்கம் அடையாளப்படுத்துமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அல்லது மீண்டும் முஸ்லிம்களின் தலைகளில் மாத்திரம் இது கட்டப்படுமா? ரிஸ்வி முக்தி போன்ற முஸ்லிம் தலைவர்கள் இதனுடன் இணைக்கப்பட்டு அவர்கள் மீதும் இந்த குற்றங்கள் சுமத்தப்படுவதற்கான முயற்சிகள் நடைபெறுகின்றதா என்ற கேள்விகளே காணப்படுகின்றது. எனவே உண்மையான குற்றவாளிகள் இந்த எதிர்வரும் 21ஆம் தேதிக்கு முன்னர் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.